நானும் இதை நிறைய டைம் யோசிச்சிருக்கேங்க. இந்த லேடீஸ் குக் பண்ணால் நம்ம எப்படி ஒரு ஃபார்முலா யோசிச்சு இப்படி தான் இந்த இன்க்ரீடியன்ட் இப்படி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் பிளான் பண்ணி பண்ணுவோம். ஆனால் இந்த ஜென்ஸ் கிச்சன் பக்கம் வந்தாங்கன்னா சும்மா அது இதேன்னு எடுத்து போடுறாங்க. உடனே ஃபைனலி குக்கிங் என்னமோ சூப்பராக வந்துடுது. ஏன் நான் சொல்கிறேன்னு பார்த்துக்கோங்களேன். என் ஹஸ்பண்ட் சட்னிக்கு மஞ்சத்தூள் போடுவார். அதே மாதிரி ஒரு நாள் பொங்கல் செய்யும்போது கடுகு போட்டார். ஆனால் உண்மையாக ஃபைனல் அவுட்கம் சூப்பராக தான் வந்துச்சு. ஆனால் நம்மளுக்கு எப்படின்னா பொங்கல்னால் கடுகு போடக்கூடாது, சட்னினா மஞ்சத்தூள் போடக்கூடாது. அது ஏன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நம்ம போட்டு பழகினதே கிடையாது. அட்லீஸ்ட் நான் போட்டு பழகினது கிடையாது. இந்த டைம் வரகு பொங்கல் பண்ணியிருந்தாரு. பட் ஆனால் அதில் கடுகுலாம் போடல. ஏன்னா நான் போடுறதுக்கு முன்னாடி நான் ஸ்டாப் பண்ணதுனால அது மிஸ் அவுட் ஆயிடுச்சு. ஆனால் உண்மையாகவே வரகு பொங்கல் வேறு லெவலில் இருந்துச்சு. ஏன்னா நான் எப்படி பண்ணுவேன்னா வரகு பருப்பு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தாளிப்பேன். ஆனால் எங்கள் ஆத்துக்காரர் பருப்பு தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வரகு அதுக்குள்ளே சீரகம் இஞ்சி போட்டு அப்புறம் பருப்பு உள்ளே கொட்டி வேக வச்சு எடுத்து அதுலேயும் அந்த ப்ரெசன்டேஷனில் தாங்க பயங்கர அட்டென்ஷன் சீக் பண்ணிடுறாங்க. நம்ம லேடிஸ் குக் பண்ணி வச்சுட்டு சாப்பிடுங்கன்னு சொல்கிறோம்ல, அவங்க அப்படியே தட்டில் போட்டு கொடுத்து